வணக்கம் மக்களே. நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்கள பாருங்களேன். ஒருத்தர் சந்தோஷமாவும், இன்னொருத்தர் கவலையாவும் இருப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப வசதியாவும், இன்னொருத்தர் ஏழையாவும் இருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தரு ரொம்ப கோபமாவும், இன்னொருத்தர் ரொம்ப கைண்டாவும் இருப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப பயத்தோட இருப்பாங்க. இன்னொருத்தர் ஃபுல் கான்ஃபிடன்ஸோட இருப்பாங்க. இப்படியெல்லாம் மாறி மாறி இருக்க காரணம் என்ன? அப்படின்னு நான் தேடினதுக்கு எனக்கு கிடைச்ச விடை தான் நம்மளோட கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது. இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துல இல்ல ஒவ்வொரு நொடியில ஏதோ ஒரு அதிசயம் மிராக்கிள் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த மிராக்கிள் நம்மளோட வாழ்க்கையும் நடக்கணும்னு ஆசைப்பட்டா நாம பயன்படுத்த வேண்டிய ஒரே ஒரு சின்ன விஷயம் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட ஆக்டிவேட் பண்றதுதான். இது என்ன சப்கான்சியஸ் மைண்டுன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. என்ன விஷயம்னா, நம்மளோட மூளையில நாம யோசிக்கிற ஒவ்வொரு விஷயமும் உணர்வுகளாவோ செயல்களாவோ வெளியில வருது. இதுல 95% நம்ம மூளையில வேலை பார்க்கறது என்னவோ சப்கான்சியஸ் மைண்ட் தான். மீத இருக்கிற 5% தான் கான்சியஸ் மைண்ட். இந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்னெல்லாம் பண்ணுது தெரியுமா? நம்ம மூச்சு விடுறதா இருக்கட்டும், இல்ல நம்மளோட இதயம் துடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் சேர்ந்ததுதான் சப்கான்சியஸ் மைண்ட். இதுக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் தேவையே இல்ல. ஆனா கான்சியஸ் மைண்டுங்கிறது நமக்கு தெரிஞ்சது. அதாவது இத பண்ணுனா தப்பு, இத பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு உணர்வுபூர்வமா தெரிஞ்ச விஷயங்களை நம்ம பண்றதுதான் கான்சியஸ் மைண்டு. இதுல இந்த சப்கான்சியஸ் மைண்ட நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்டிவேட் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வாழ்க்கையிலயும் மிராக்கிள்ங்கிறது ரொம்ப இயல்பா நடக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு அற்புதம் பண்ற இந்த சப்கான்சியஸ் மைண்ட நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்றதுங்கிறதையும் அதை நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ணி மிராக்கிள்ஸ நம்ம பக்கம் கொண்டு வரத ஒரு யுக்தியையும் வர வீடியோல பார்ப்போம். நம்முடைய பயணம் தொன்று தொடரட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நல்லதே நடக்கும்.